அம்மா காலை பிடிச்சி அழுதாங்க. எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார். அவ்வளோ ஒரு ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்று தான். இந்த மாதிரி வந்துட்டு பாப்பா வந்துட்டு உங்களை பார்க்கணும் வந்து வந்துட்டாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், பாப்பா ஃபோட்டோ வச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ கொண்டு போயிருந்தேன் நான். அது இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அந்த சின்ன ஃபோட்டோ அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு 20 லட்சம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசினா என்ன, பேசாட்டி என்ன? எனக்கு என்னென்னா வந்துட்டு அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு, அது மட்டும்தான் நான் நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் நாங்கள் போனதே, வேறு எதுக்காகவும் கிடையாது. மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் போடுற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க. நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும், எங்கள் குடும்பத்தில் இருக்க மட்டும் தான் சார் தெரியும், அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூட்டு போய் நீங்கள் கொண்டு விட்ட, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு. நான் என் 2 பிள்ளைங்க எப்படி வளர்த்துன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை இங்கே நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். இங்கே வீட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரியாது சார். நான் என் பிள்ளை எப்படி தாங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும்? அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஒரு பாடி கார்டு இல்லை, பிஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை. நாங்கள் 8 பேர் சேர்ந்து அவர் அடிச்சுனா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்றுக்க யாரும் வர முடியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம். நம்ம அவர் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார். அவர் வந்துட்டு ஆள் வீக் ஆகிட்டார், முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆள் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருந்தார். உங்கள் காலில் மட்டும்தான் அம்மா காலில் தொட்டு ஃபேமிலி மட்டும்தான் அது தெரியலைங்க சார். நான் இன்னும் ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம். அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுங்க? அவ்வளோ பெரிய மனுஷன் அழுகும்போது நம்ம அவர் சொல்லி நம்ம கேட்காம பிள்ளைகளை கூப்பிட்டு போனது எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம தப்புங்க சார். அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அழுகும்போது நம்ம என்ன சார் பேச முடியும்? அவரே எங்களை வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியாக இது பண்ணிவிட்டு பேசினாருங்க சார். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாம் தான் வெளியில் வந்தோங்க சார். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நாங்கள் வெளியே வந்துடுறோம். அதுக்கு மேலே எங்களால் பேச முடியல, அவர் பார்க்க முடியல. அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க சார் இருக்குது நமக்கு?